வணக்கம், வெல்கம் டு வெல் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். என்னுடைய பெயர் விஷ்ணு பிரபு. இன்னைக்கு வீடியோல தினமும் 200 ரூபாய் சேமிச்சால் போதும், மாசம் 6000 ரூபாய் சேமிச்சால் போதும், உங்க குழந்தையோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு உயர்கல்விக்காக 22 லட்சம் ரூபாய் சேமிக்க முடியும். அவங்களோட கல்யாணத்துக்காக 50 லட்சம் ரூபாய் சேமிக்க முடியும். அதே நேரம் உங்களுடைய ஓய்வு காலத்துக்காக ரிட்டையர்மெண்ட்காக 1 கோடி ரூபாய் சேமிக்க முடியும். ஸோ நம்ம எப்படி சேவ் பண்ண போறோம், என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்ன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. இன்னைக்கு டேட்டுக்கு இந்தியாவில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. இதுல ஏன் அதிக லாபம் நம்மளால பார்க்க முடியுதுன்னா, இந்த ஸ்கீம்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட் கெயின் ஆகும் போது நமக்கும் லாபம் அதிகமாக கிடைக்குது. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ் பொதுவாக லாங் டேர்ம்காக பண்ணணும். 10 வருஷம், 15, 20, 30ன்னு பண்றப்போ பெரிய அளவுல ப்ராஃபிட் நம்மளால பண்ண முடியும். லட்சங்கள்ல, கோடிகள்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஏன் பண்ணணும், ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ் அதிகமாக லாபம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமி உலகத்தோட வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி. இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய அளவுல வளரும். ஏன்னா நம்ம மக்கள் இன்னைக்கு டேட் வரைக்கும் கம்மியா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம், கம்மியா தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலம் இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட பொருளாதாரம் 2 மடங்கா இன்னொரு 7 ல இருந்து 8 வருஷத்துல மாறப்போகுது. இன்னைக்கு நம்ம எக்கனாமியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா $3.5 trillion. இன்னொரு 7 ல இருந்து 8 வருஷத்துல இது $7 trillion மாறும். டபுள் த சைஸ் நம்மளோட எக்கனாமி மாறப்போகுது. ஸோ நம்ம நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க போறோம், நம்ம நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிக்க போறோம். இன்னொரு 7 வருஷத்துல நம்மளோட நாடு 2 மடங்கு பெரிய பொருளாதாரமா மாறப்போகுது. இதோட இம்பாக்ட்லாம் எங்க தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல தெரியும். நம்ம இன்னும் அதே பழைய காலத்தோட மைண்ட் செட்டோட எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணணும், எல்ஐசில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா இங்க பெரிய வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுருவோம். நம்ம நாடு வளர போது இதோட இம்பாக்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல தெரியும். நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றப்போதான் நாட்டோட வளர்ச்சியோட சேர்ந்து நீங்கவும் வளர போறீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஎஸ் பிளான் பண்ணுங்க. ஹையஸ்ட் எவர் ரிட்டர்ன் நம்மளால பார்க்க முடியும். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12% மேல 15, 20 ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு லாங் டேர்ம்ல. ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்னை விட்டுட்டு 5%க்கும் 6%க்கும் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ல லாக் ஆகிட்டு உட்காராதீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி குழந்தையோட கல்யாணம், குழந்தையோட படிப்பு, உங்களோட ரிட்டையர்மெண்ட், இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு பெரிய தொகை சேர்க்கறதுக்கு நம்ம வெறும் 6000 ரூபாய், தினமும் 200 ரூபாய் சேமிச்சா போதும். இதை எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறோம்ன்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நம்ம எந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். பொதுவாக லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா டாப் 100 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிட் கேப்னு பார்த்தீங்கன்னா 101 ல இருந்து 250 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையும் லார்ஜ் அண்ட் மிட் ரெண்டுலையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. அபவ் 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு நீங்க கண்டிப்பா இந்த கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் நான் காட்டியிருக்கேன். 1 மாசம், 1 வாரம், 3, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் எல்லா ரிட்டர்ன்ஸும் நான் இங்க காட்டியிருக்கேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 10 வருஷத்தோட ரிட்டர்ன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நிறைய ஃபண்ட் அபவ் 20% கொடுத்துருக்கு. ஈவன் மினிமமா பார்த்தா கூட 16%க்கு மேலேயே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்மளோட தேவைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறோம். 16% ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் ஸ்டில் நம்ம கால்குலேஷனுக்கு 12% தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பேசின மாதிரி 6000 ரூபாயில மொதல் 2000 ரூபாய் குழந்தையோட எஜுகேஷனுக்கு. உங்களோட வயசு இப்போ ஒரு 30 இருக்கு, 35 இருக்குன்னா இப்போல இருந்து உங்க குழந்தைக்கு ஒரு 15, 16 வருஷத்துல அவங்க ஸ்டடீஸ் ஆரம்பிக்கும், அவங்க காலேஜ் போயிடுவாங்கன்ற பட்சத்துல இந்த பணத்தை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 15 வருஷத்துக்கு இந்த மொதல் 2000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல நீங்க 9,90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்க கையில 22 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கும். இதுல உங்க ப்ராஃபிட் மட்டுமே பாத்தீங்கன்னா 12,50,000 ரூபாய். லாங் டேர்ம்ல ப்ராஃபிட் பெரிய அளவுல கிடைக்கும். நீங்க எவ்வளோ ஏர்லியரா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. நிறைய டைம் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு 2000 ரூபாய் குழந்தையோட கல்யாணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம 500 இன்க்ரீஸ் பண்றப்போ 20 வருஷம். நீங்க 30 வயசுல இருக்கீங்கன்னா மோஸ்ட் லைக்லி நீங்க மேரிடா இருப்பீங்க, குழந்தை சின்ன வயசுல இருக்கும். அந்த ஏஜ்ல இருந்து 20 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல 16 லட்சம் ரூபாய் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. கையில கிடைக்கிறது 50 லட்சம் ரூபாயா இருக்கும்.
இதே 2000 ரூபாய் வருஷத்துக்கு 500 ரூபாய் கூட்டிகிட்டே போறப்போ உங்களோட லாபம் மட்டுமே 33 லட்சம் ரூபாயா இருக்கும். அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்கறது ரிட்டையர்மெண்ட். 2000 ரூபாய் பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 500 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாலே போதும். 25 வருஷத்துல உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். ஸோ இந்த 1 கோடி ரூபாயில 25 லட்சம் ரூபாய் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். மீதி 75 லட்சம் ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். ஏன் அதிகமா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நம்ம லாங் டேர்ம்ல பண்ணிட்டு இருக்கோம். 25 வருஷம் நம்மளோட பணம் காம்பவுண்டிங் ஆகுது. ஸோ பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 6000 ரூபாய் இருந்தா போதும், உங்களோட முக்கியமான ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாமே அழகா நீங்க பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வரலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த மாதிரியான ப்ரொஃபைல நீங்க இருக்கீங்க, உங்களோட தேவை என்னன்ட்டு கஸ்டமைஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணனாலும் கால் பண்ணுங்க. கன்சல்டிங்காக நம்ம எந்த சார்ஜஸும் வாங்குறது கிடையாது. தாராளமா நீங்க கால் பண்ணி எங்ககிட்ட பேசலாம். தேங்க்யூ.